உன் பேர் என்ன? தேவசேனா. அதோ ಅವನೇ ಹೇಳಿದ್ದು. ಏಯ್ ನಿಲ್ಲು ನಿಲ್ಲು. எனக்கு சொந்தமான ஏதோ இங்க இருக்கிற மாதிரி தோணுதுப்பா. குழந்தை இறந்துருச்சு. ஆனா தேவசேனாக்கும் ஜானகிக்கும் சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கு நான் தூக்கிட்டு வந்த உங்க குழந்தை தான் இந்த தேவசேனா. என் பொண்டாட்டிக்காக தான் குழந்தைய எடுத்துட்டு வந்தேன். குழந்தைய எடுத்துட்டு வந்த கொஞ்ச நாள்லயே என் பொண்டாட்டி இறந்துட்டா. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைய வளர்க்க விருப்பம் இல்லை. அதனால இந்த கோயில்ல இருக்கிற சங்கு சித்தர்கிட்ட விட்டுட்டேன். அவருதான் இவளை வளர்த்தாரு. இப்ப என் முதலாளியோட குழந்தைக்கு கிட்னி தேவைப்படுது. கிட்னி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா 10 லட்சம் தரேன்னு சொன்னாரு. இவளை கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணதுல இவளோட கிட்னி பொருத்தமா இருக்கு. அதை சொல்லி அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அது தெரிஞ்சு இவ என்னை பார்த்தாலே பயப்படுவா. இப்ப கூட இவளை கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனா நீங்க கரெக்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் சார் ஓடி வந்துட்டேன். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். இது உங்க குழந்தை தான், கூட்டிட்டு போங்க. தேவசேனா, உன் அப்பா நான் இல்லம்மா. சார் தான் உனக்கு உண்மையான அப்பா. புதுசா பொண்ணு கிடைச்சிட்டாளா? ஜானகியோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு குழந்தை வேற இருக்கா உனக்கு? அழிக்கிறேன்டா. ஒன்ன மட்டும் இல்ல, உன் வம்சத்தையே அழிக்கிறேன்.
முடியாதையா? முடியாது. சிவன் உன்னை சும்மா விட மாட்டான். உன் சிவன் கிட்ட சொல்லு, நான் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லு, பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லு. சொல்லு, எனக்கு அனுமதி வாங்கி கொடு. இந்த மிருதேஸ்வரருக்கு முன்னாடி இங்க தர்மத்துக்கு மட்டும்தான் அனுமதி, அதர்மத்துக்கு இல்ல. நான் வந்த வேலை முடியணும். 6 வருஷம் வெறி தீரணும். வழிய விடு. முடியாது. வந்த வழிய பார்த்து போயிடு. சக்தி புறமுதுக காட்ட மாட்டா. சிவன் எதிர்த்து நிக்க விட மாட்டான். உன் சிவன் ஆடி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மோதி ஜெயிக்க முடியாது. சக்திய வர வைக்கிறேன், பதில் சொல்லு. சிவனுக்கு முன்னால எந்த சக்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது. மகா காளி ஜெய காளி, உக்ர காளி, மந்திர காளி, அதர்வன காளி. ஓம் பட் ஆசைய நாசய. சிவாய ஓம் நம 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 சிவாய. காளி வீர காளி, மந்திர காளி, காளி காளி, அதர்வன காளி. ஓம் நம சிவாய. மாப்பிள்ள உன் பேர்ல 5 லட்சம் ரூபாய் செக் கொடுக்க சொன்னாரு. குழந்தைய வச்சே சம்பாரிச்சிட்டல்ல? நான் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, தேவைப்படும் போது வரேன். என் வாயால இந்த குழந்தை விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. சிவனே காப்பாத்துப்பா. ஐயா, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? முன்ன இருந்த கண்டிஷனுக்கு இப்ப எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் 2 மெடிசன் எழுதி தரேன், அதையும் சேர்த்து கண்டினியூ பண்ணுங்க. ஐயா கூடிய சீக்கிரம் குணமாயிடுவாரு. நான் வரேங்க. சரி டாக்டர். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம். நீடோடி வாழ்க. ஓம் நம சிவாய. சிவனின் அருள் உனை காக்கும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் ஆயுஷ்மான் பவ. எங்க அப்பாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயே உங்க அப்பாவுக்கு ஆசீர்வாதம்மா. தம்பி, உங்க கூட வந்திருக்கிறவங்க கிட்ட குழந்தைய விட்டுட்டு நீங்க இங்க வாங்க. நான் கொஞ்சம் பேசணும். சரிங்க சாமி. வாமா. நீங்க கார் கிட்ட போங்க, நான் இதோ வந்துடுறேன். சரி மாப்பிள்ள. சாமி, எல்லாம் சுபமா முடிஞ்சதுன்னு நினைக்காத. இனிமேதான் ஆரம்பம். என்ன சொல்றீங்க சாமி? இதுவரைக்கும் குழந்தைய அந்த சிவன் காப்பாத்தினாரு, இனிமே நீதான் காப்பாத்தணும். நான் வரும்போது குழப்பத்தோட வந்தேன், இப்ப போகும்போது ஒரு உறவோட போறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனா இங்க வந்தப்போ நீங்க என்ன தெரிஞ்ச மாதிரி பேசினது, என் பொண்ணு எனக்கு கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மீறின சக்தி இருக்குன்னு தோணுது. அந்த சக்தியை நான் கும்பிடுறனோ இல்லையோ, நம்புறேன் சாமி. நம்பினார் கெடுவதில்லை.
ரொம்ப நன்றி சாமி. நன்றியை சிவனுக்கு சொல்லு. சிவாய ஆயுஷ்மான் பவ. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை சொல்ல முடியல. அந்த குழந்தைக்கு வர ஆபத்திலிருந்து நீதான் காப்பாத்தணும் சிவனே. மாப்பிள்ள, இந்த குழந்தை விஷயத்தை என் ஒய்ஃப் கிட்ட இன்னும் சொல்லல. அவளுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சே கொன்னுடுவா. ஒன்னு பண்ணுங்க, நீங்க உள்ள போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. வாப்பா, குழந்தை யாருதுப்பா? என் குழந்தை தான். எனக்கும் ஜானகிக்கும் பிறந்த குழந்தை. இனிமே இந்த குழந்தை என் கூட தான் இருப்பாப்பா. ஏதோ ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு அது ஏன் குழந்தைன்னு எப்படி மாப்பிள்ள சொல்வீங்க? அதான் உங்களுக்கு ஜானகிக்கு பிறந்த குழந்தை தான் இறந்து போச்சே. இதோ டாக்டர் இங்கதான் இருக்காரு. குழந்தை இறந்துருச்சுன்னு சர்டிபிகேட்டே கொடுத்தாரு. பாருங்க, அத பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. நான் சொல்றேன், இவ ஏன் குழந்தை தான். எப்படிங்க சொல்றீங்க? எதை வச்சு எங்களை நம்ப சொல்றீங்க? நீங்க நம்பணுங்கிற அவசியம் இல்ல, நான் நம்புறேன். ஏன் மாப்பிள்ள, கோவிலுக்கு போகணும்னு போனீங்க, அங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இதான் என் குழந்தை நிக்க வைப்பீங்க. நீங்க சொல்றீங்கிறதுக்காக உங்க குழந்தை நாங்க எப்படி ஒத்துக்க முடியும் மாப்பிள்ள? உங்க குழந்தைங்கிறது உங்க குழந்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு. யாருக்கோ பிறந்த குழந்தையெல்லாம் இந்த குடும்பத்தோட வாரிசா ஆக்கிட முடியாது. அனாதை குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு வளர்க்கறதுக்கு இது ஒண்ணு அனாதை ஆசிரமம் இல்ல மாப்பிள்ள. இந்த குழந்தை அனாதை இல்ல, ஏன் குழந்தை தான். சரி, உங்களுக்கு குழந்தை இல்லங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. இது உங்க குழந்தைன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஜானகி சாயல் இருக்கே, பத்தாதா? 6 வருஷமா நீங்க ஜானகி நினைப்பிலே இருக்கீங்க. யார பார்த்தாலும் உங்களுக்கு ஜானகி மாதிரி தான் இருக்கும். இத வச்செல்லாம் நீங்க இது உங்க குழந்தைன்னு சொல்ல முடியாது. இது உங்க குழந்தையே கிடையாது. இது ஏன் குழந்தை இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்றதையும் நம்ப முடியாது. குழந்தைய எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. இது என் ஃபேமிலி மேட்டர். நீங்க பேசாம இருங்க. இது எங்க அக்காவோட ஃபேமிலி மேட்டர். இதுல நான் தலையிடுவேன். என்ன மாமா பேசாம சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்களா யாரும் சொல்ல தேவையில்ல. நான் சொல்றேன், இது ஏன் குழந்தை தான்.
நான் சொல்றேன் இது உங்க குழந்தை கிடையாது. இதை வெளியே அனுப்புங்க. ஒண்ணு பண்ணலாம். அருணோட நம்பிக்கையை உடைக்காம உங்க எல்லாரோட சந்தேகத்தை அலட்சியப்படுத்தாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். குழந்தை அருணோடதா இல்லையாங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சிரும். நல்ல யோசனை சொன்னீங்க டாக்டர். உடனே டிஎன்ஏ டெஸ்ட் ஏற்பாடு பண்ணுங்க. அது சரி, இங்க இருந்த குழந்தை எங்க காணோம்? தேவசேனா, எங்க போயிருக்கா? தேவசேனா, அண்ணா அந்த ரூம்ல இருக்காளா பாரு. அதோ பாக்குறேன். மேல பாத்தீங்களா? நீ போய் தேடு. சரி, நான் பாத்துக்கிறேன். குழந்தை இங்கதான் இருக்கா. எல்லாரும் வாங்க. அப்பா, அம்மாப்பா. பாத்தீங்களா, குழந்தை எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? குழந்தைக்கு நான் அப்பான்னு தெரியும், ஆனா ஜானகி தான் அம்மான்னு தெரியாது. இங்க போட்டோவை பார்த்து அம்மாங்கிறனா ரத்த பாசம் சொல்ல வைக்குது. நீங்க என்னமோ ஆதாரம் கேட்டீங்களே, இந்த ரத்த பாசம் தான் அந்த ஆதாரம். ஆஹா, இதையெல்லாம் வச்சு நம்பிட முடியாது மாப்பிள்ள. டாக்டர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னார்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோம். நீங்க சொல்றதுக்காக பண்ணா அது என் குழந்தைய நான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா உங்க குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு போகணும் பயப்படுறீங்களா? நான் எதுக்கு பயப்படணும்? அப்போ ஒத்துக்கோங்க. இந்த குழந்தை உங்க குழந்தை தானே, நீங்க மட்டும் நம்பினா பத்தாது, நாங்களும் நம்பணும். அதுக்கு நீங்க எங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சுதான் ஆகணும். டாக்டர்,
மாப்பிள்ள டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்குவாரு. நீங்க அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுங்க.